ஜெர்மனியில் பெற்றோர் விடுப்பு சலுகையை மாற்றியமைக்க குடும்ப நல அமைச்சர் கரின் பிரியன் முன்மொழிந்துள்ள புதிய விரைவு திட்டம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உதவித்தொகையை உயர்த்துவதாக கூறினாலும் விடுப்பு காலத்தை குறைப்பது எதிர்க்கட்சிகள் மற்றும் சமூக நல அமைப்புகளின் கடும் எதிர்ப்பிற்கு உள்ளாகியுள்ளது. இந்த வரைவிற்கு அமைய குறைந்தபட்ச உதவித்தொகை 300 யூரோவிலிருந்து 330 யூரோவாகவும் அதிகபட்ச தொகை 1800 யூரோவிலிருந்து 1900 யூரோவாகவும் உயர்த்தப்பட உள்ளது. ஆனால் தற்போது 14 மாதங்களாக இருக்கும் பெற்றோர் விடுப்பு காலம் இனி 12 மாதங்களாக குறைக்கப்பட உள்ளது. ஒவ்வொரு பெற்றோருக்கும் தலா 3 மாதங்கள் பரிமாற்றம் செய்ய முடியாது விடுப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஒரு பெற்றோர் இந்த 3 மாதங்களை முழுமையாக பயன்படுத்தவில்லை எனில் அந்த நாட்களில் ரத்தாகிவிடும். இது ஒட்டுமொத்தமான சலுகை காலத்தையும் குறைத்து குடும்பங்களுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தும். குறைக்கப்பட்ட சலுகை காலத்தால் பெரும்பாலான குடும்பங்களுக்கு பெரும் நிதிச்சுமை ஏற்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச சலுகையை பெறும் குடும்பங்களுக்கு இந்த புதிய மாற்றங்களால் சுமார் 2400 யூரோ வரையான வருமான இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். முக்கியமாக பெற்றோர் விடுப்பு முடிவடைவதற்கும் குழந்தைகளுக்கான பராமரிப்பு மையத்தில் சேர்ப்பதற்கும் இடையில் பெரிய கால இடைவெளி ஏற்படும் அபாயம் உள்ளது. மேலும் பணிக்கு திரும்பும் தாய்மார்கள் தாய்ப்பால் கொடுப்பதில் சிரமங்களை சந்திப்பார்கள் என சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். குழந்தைக்கு ஓராண்டு முடியும் போது தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு பணிச்சுமை மற்றும் நேர மேலாண்மை பெரும் சவாலாக அமையும் என பல தரப்பினர் சுட்டிக்காட்டுகின்றனர்.